அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, தொழுகையில் ஹுஷு இல்லாமல் இருப்பது நம்ம விடுற பெரிய ஒரு தவறு. அதனால தான் ஷேக் கலீல் ரஹ்மான் அவர்கள் ஒரு குர்ஆன் வசனம் ஓதி காண்பித்தார்கள். குர்ஆன் பொய்யா? குர்ஆன் ஷுவரா உண்மை, 100% உண்மை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை அசிங்கமான பாவங்களை விட்டும் ஏனைய தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் தடுக்கும். இது குர்ஆன் வசனம். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அப்போ தொழுகை நம்மளை தடுக்கணும். நம்மை தொழக்கூடிய நாம் அசிங்கமான பாவங்களிலிருந்து விடுபடவில்லை, ஏனைய பாவங்களிலிருந்து விடுபடவில்லை என்றால் குர்ஆன் வசனம் பொய்யா, நம்முடைய தொழுகை பொய்யா? நம்முடைய தொழுகையில் தான் பிளறி. அப்போ தொழுகையில் ஹுஷு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக பக்தி வரும், தொழுகையில் உள்ள டேஸ்ட் வரும், எல்லாம் வரும். எனவே இந்த ஹுஷு விடுபடுவது பெரிய ஒரு தவறு. அப்போ இந்த ஹுஷுவை தொழுகையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்போ நம்ம சொன்ன இந்த தவறுகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கவனத்தில் எடுக்கணும். என்னென்றால், நம்ம ஓதக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நம்ம நிறைய இதை வலியுறுத்தி ஹுத்பாக்கள்லாம் காரசாரமாக பேசுவாங்க மௌலைமார், பயான்கள்லேயும் பேசுகிறோம். ஆனால் கவலை என்னென்னா கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாக்கு நிறைய பேருக்கு நம்ம பொருள் தெரியாது. தக்பீர் கட்டினுடன் என்ன ஓதணும் சொல்லுங்க? வஜ்ஜஹத்து தான் பெரும்பாலும் ஓதுறீங்க. அல்லாஹும்ம பாயித் பைனி சிலாக்கள் ஓதுறோம். வஜ்ஜஹத்து எல்லாருக்கும் பாடம் இன்ஷா அல்லாஹ். வஜ்ஜஹத்துக்கு கருத்து தெரிஞ்சாங்க கை தூக்கணும். வஜ்ஜஹத்துக்கு பொருள் தெரிந்தவர்கள் கையை தூக்குவார். எத்தனை ஒரு 100 பக்கம் இருக்குமா வஜ்ஜஹத்து? 4 வரி, 4 வரி. அதில் வார பல விஷயங்கள் குர்ஆனில் வந்த விஷயம். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது குர்ஆனில் வந்தது. இப்போ நான் கேட்குறேன் என்னென்றால், சில தொழுகையாளிகள் பெருமையாக சொல்லுவாங்க, நான் எனக்கு புத்தி தெரிஞ்ச காலத்திலிருந்து தொழுதுட்டு இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். புத்தி தெரிஞ்ச காலத்திலிருந்து வஜ்ஜஹத் ஓதுற உங்களுக்கு ஏன் இந்த வஜ்ஜஹத்துக்கு நான் பொருள் தெரிய வேண்டும் என்ற கவலை வரல? இப்போ ஒரு 70-75 வயசுள்ள ஒரு ஆள் சொல்லலாம், எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கலன்னு. இப்போ சொல்ல முடியுமா? கைக்கு காலுக்கும் மௌலவி, ஒவ்வொரு ஊர்லேயும் மദ്രസா, அரபு கல்லூரிகள், குடும்பத்துக்கு மௌலவி, வஜ்ஜஹத்துக்கு கருத்து தெரியா. அத்தஹியாத்து 2 இடத்துல ஓதுறோம் ஒரு தொழுகையில், சுபஹ தவிர. அடுத்தது சுன்னத்தான தொழுகையில் ஃபர்லு தொழுகை 4 தொழுகையிலும் 2 இடங்களில் அத்தஹியாத் ஓதுகிறோம். எத்தனை பேருக்கு கருத்து தெரியும்? அப்போ சும்மா நம்ம இது ஒரு மந்திரமாகத்தான் கொண்டு போகிறோமே, தொழுகை சேரும் இன்ஷா அல்லாஹ், அதை நான் மறுக்கல. பொருள் வழங்காமல் வஜ்ஜஹத் ஓதினாலும் அத்தஹியாத் ஓதினாலும் தொழுகை சேரும். ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம் என்றால், தொழுகையில் உள்ள ஹுஷூ வராமல் இருப்பதற்கான காரணம் இதுதான். சரி, அது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசு. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா கருத்தெரிஞ்சாக்கள் மாஷா அல்லாஹ், ஒரு 5-6 கை உயருது, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல நடு இருப்பில் ஓதுறது, ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வஹ்தினி வஆஃபினி வஃப் அன்னி வர்ஸுக்னி, அப்படி ஓதக்கூடிய அந்த திக்ருக்கு கருத்து தெரிஞ்சாக்கள் துஆவுக்கு. நான் இதை எதுக்கு கேட்குறேன்னு என்று கேட்டால், நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. தொழுகையில் ஹுஷு வர வேண்டும், தொழுகை குர்ரத்து ஐனாக மாற வேண்டும், தொழுகை ராஹத்தாக மாற வேண்டும், தொழுகையிலே உள்ள லத்தத் நமக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொழுகையில் நம்ம ஓதக்கூடியதை புரிந்து ஓத வேண்டும். இப்போ இதுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருந்தால் முடியுமா? முடியாதா? அல்ஹம்து கட்டாயம் ஓதணும், சூரத்துல் ஃபாத்திஹா. நிறைய பேருக்கு அதுக்கும் கருத்து தெரியா. அதே போன்று பெரிய சூறாக்கு பாடம் இல்லை, கருத்து தெரியா, பிரச்சனை இல்லை. அல்ஹம்து இமாம் ஓதுறார், நமக்கு கருத்து தெரிஞ்சால் ஃபாலோ பண்ணலாமா இல்லையா? அவர் ஓதுறதை நம்ம கேட்போம். அப்போ அந்த டைமில் நமக்கு ஃபீலிங் வரும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அவர் சொல்லக்குள்ள அல்லாஹ் சொல்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும், ஹமிதனி அப்தி, இதெல்லாம் வரும். இப்போ அல்ஹம்துக்கு கருத்து தெரியா, வஜ்ஜஹத்துக்கு கருத்து தெரியா,
اللهم ربنا ولك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما بينهما وما شئت من شيء بعده أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت என்று சமி அல்லாஹ் லிமன் ஹமிதாக போறது சொல்றோம். அது கருத்தரியா. ருக்கூல சுப்ஹான் ரப்பியல் அலீம் என்று ஓதுறோம். அதே போல சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி கருது தெரியாது. அத்திஹாத்துக்கு கருது தெரியாது. ரப்பிக்ஃபிர்லி கருது தெரியாது. அப்போ தொழுகையில் கான்சன்ட்ரேஷன் இருக்குமா அல்லது வெளியே இருக்குமா? இது போக இப்லீஸ் பெரிய ஒரு பிளான் பண்ணி நம்மளை வழிகெடுக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட சத்தியம் செஞ்சு வபி இஸ்ஸத்திக, சும்மா சத்தியம் செய்யலவன், வபி இஸ்ஸத்திக உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், ல உகுவியன்னஹும் அஜ்மஈன் அவர்கள் எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ் கிட்ட சத்தியம் செய்து ஒரு வரமும் கேட்கிறான். என்ன வரம் கேட்கிறான் என்றால், ரப்பி அம்திர்னி இலா யௌமி யுபஅஸூன் மறுமை நாள் வரைக்கும் என்ன மௌத்தாக்காம உயிரோட வச்சிருன். அவன் இப்லீஸ் பெரிய டீமை போடுறான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரொஜெக்டை தயாரிக்கிறான். அதில் தொழுகைக்கு இன்சார்ஜா ஒரு ஆளை போட்டுட்டான். நீ உண்ட வேலை என்னண்டா இவன் தொலைப்படான். தக்பீர் கட்டினா இவனுக்கு வைஃபிட நினைப்பு வரணும், தக்பீர் கட்டினா வீட்டு பிரச்சனை வரணும், தக்பீர் கட்டினா இவன் கடை யோசனை இவனுக்கு வரணும். இதுதான் உண்ட டியூட்டி. இப்படி ஒரு ஷைத்தானை இப்லீஸ் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறான். யார் அந்த ஷைத்தான்? ஹின்சப் என்கிற ஒரு ஷைத்தான் இதற்காக வேண்டி அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்ம பொருள் உணர்ந்து தொழும்போது அவனை நம்ம அவனுடைய ஊசலாட்டங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நிச்சயமாக முடியும்.